வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க, நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா, இன்னைக்கு எந்த ஜாதகத்தை பத்தி பேச போறோம்? என்ன லக்னம், என்ன ராசி? இன்னைக்கு ஒரு பக்கா பேலன்ஸ்டு ஜாதகத்தை பத்தி பார்க்க போறோம். துலாம் லக்னம், கும்பராசி. சுக்கிரனோட கவர்ச்சியும் சனியோட ஆழமான சிந்தனையும் சேர்ந்த ஒரு சூப்பர் காம்பினேஷன் இது. ஓஹோ, சுக்கிரன் சனி காம்பினேஷனா? அப்போ ஆளுங்க பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா இருப்பாங்களோ? பின்ன பார்க்க ரொம்ப வசீகரமா இருப்பாங்க. முக்கியமா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், பேசுற விதம்லாம் சும்மா அள்ளும். எதையும் மேலோட்டமா பார்க்க மாட்டாங்க. ஒரு விஷயத்த கையில எடுத்தா அதோட ஆணி வேர் வரைக்கும் போய் ரிசர்ச் பண்ணுவாங்க. சமுதாயத்துல நமக்குன்னு ஒரு கெத்து இருக்கணும்னு எப்பவும் நினைப்பாங்க. ஃபேமிலிக்குள்ள எப்படி இருப்பாங்க? பாசமா இருப்பாங்களா இல்ல எப்பவும் சீரியஸா? குடும்பம்னு வந்துட்டா இவங்க தான் அந்த வீட்டுக்கே தூண். வீட்ல எப்பவும் அமைதி இருக்கணும்னு நினைப்பாங்க. சத்தம் போட்டு கத்துறது, சண்டை போடுறதுலாம் இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. குடும்ப ஒற்றுமைக்காக தன்னோட ஈகோவை விட்டு கொடுத்துட்டு போவாங்க. ஆனா இவ்வளோ செய்யறமே வீட்ல இருக்கிறவங்க நம்மள கொஞ்சம் அன்பா, மரியாதையா நடத்தக்கூடாதான்னு மனசுக்குள்ள எதிர்பார்ப்பாங்க. சரி, வேலை, பிசினஸ்லாம் இவங்களுக்கு எப்படி செட் ஆகும்? பிசினஸ்ல இவங்க ரொம்ப அப்டேட்டடா இருப்பாங்கப்பா. பழசையே பிடிச்சு தொங்காம புதுசு புதுசா யோசிப்பாங்க. முக்கியமா இந்த காஸ்மெட்டிக்ஸ், ஃபேஷன் இல்லனா மாடர்ன் டெக்னாலஜி சம்பந்தமான பிசினஸ் இவங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். ஆனா பார்ட்னர்ஷிப் வேண்டாம், தனியா பண்ணாதான் மன நிம்மதி. வேலைக்கு போறவங்களா இருந்தா ஆபீஸ்ல எப்படி இருப்பாங்க? ஆஃபீஸ்ல இவங்க டேபிள் எப்பவும் நீட்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஒரு வேலையை கொடுத்தா டெட்லைனுக்கு முன்னாடியே செஞ்சு முடிச்சுட்டு கெத்தா உட்கார்ந்துருப்பாங்க. இவங்களோட சுறுசுறுப்பை பார்த்து கூட வேலை செய்யறவங்களுக்கே தலை சுத்தம். இவங்களை ஈஸியா பாஸ் நம்பிடுவார். அதனால ப்ரொமோஷன்லாம் தானா தேடி வரும். காசு பணம்லாம் நல்ல சம்பாதிப்பாங்களா? செலவாளியா இல்ல கஞ்சனா? ரெண்டும் கலந்த கலவை. லைஃப்ல முற்பகுதியை விட பிற்பகுதியில தான் அதிக வசதி வாய்ப்பு வரும். பணம் சேமிக்கிறதுல கில்லாடி. இஎம்ஐ டிராப்லலாம் ஈஸியா மாட்ட மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் கடனை தவிர்ப்பாங்க. ஆனா தனக்கு பிடிச்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ்னு வந்துட்டா தாராளமா செலவு பண்ணுவாங்க. முக்கியமா யார்கிட்டயும் பொருளாதார ரீதியா கையேந்திடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. உடம்பு ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஏதாவது பிரச்சனை வருமா? இவங்க குடும்பத்துக்காக தன்னோட கோபத்தை அடிக்கடி அடக்கி வைப்பாங்க பாரு. அதனாலேயே இவங்களுக்கு பிபி, மன அழுத்தம்லாம் வந்துடும். அதே மாதிரி டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க. அதனால செரிமான பிரச்சனை வரும். கும்பராசினால மூட்டு வலி, எலும்பு பிரச்சனை வரலாம். அதனால யோகா பண்றது, கால்சியம் சத்துள்ள சாப்பாடு சாப்பிடுறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, பசங்க விஷயத்துல எப்படி? பசங்க மேல ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்களா? கண்டிப்பாவும் இருப்பாங்க. அதே நேரம் நல்ல ஃப்ரெண்டாவும் இருப்பாங்க. குழந்தைங்க விஷயத்துல இவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. பசங்க இவங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க. குழந்தை பிறந்த உடனே அதுக்கு எஜுகேஷன் ஃபண்டு, சேமிப்புன்னு எல்லாம் பிளான் பண்ணிடுவாங்க.
பசங்க பெரிய ஆளாகி இவங்களுக்கு பெரிய பெருமையை தேடி தருவாங்க. இவங்களுக்கு டிராவல் பண்றதெல்லாம் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ஆனா போன ஊருக்கே திரும்ப போனா போர் அடிக்கும்னு சொல்லிட்டு எப்பவும் புதுசு புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள், ஆன்மீக பயணங்கள்னு போயிட்டு வருவாங்க. வெளிநாடு போற வாய்ப்பு, அங்கேயே செட்டில் ஆகிற யோகம்லாம் இவங்களுக்கு இருக்கு. ஆனா வண்டி ஓட்டும்போது ஸ்பீடா ஓட்டுறதை தவிர்த்து நிதானமா போறது நல்லது. வாவ், மொத்தத்துல இவங்க ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் போலயே. ஆமாப்பா, எந்த டவுட்டும் இல்ல. இவங்க கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இவங்கள பெரிய லெவலுக்கு கொண்டு போகும். அந்த சின்ன சின்ன பிடிவாத குணத்தையும் அவசரப்படுறதையும் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா வாழ்க்கையில இவங்கள தொட்டுக்கவே முடியாது. பெரிய சாதனையாளர்களா வருவாங்க. நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.